குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். இன்னைக்கு பாபா என்னென்ன சொல்லியிருக்காரு? பயங்கரமா இருக்குது இன்னைக்கு முரளி. ஆமா, இன்னைக்கு மன்மனாபவன் வசிய மந்திரத்தின் மூலமா தான் நீங்க மாயை மீது வெற்றி அடைய முடியும்னு சொல்லியிருக்காரு. இந்த மந்திரத்தை எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். இத வச்சுதான் பக்தி மார்க்கத்துல இந்த நிறைய மந்திரங்கள்லாம் உருவாக்குனது. இதோட நிழல் தானே பக்தி மார்க்கம். அப்புறம் இந்த எல்லை இல்லாத மந்திரம் எல்லாம் சொன்னது. இந்த எல்லை இல்லாத நாடகத்துல எல்லாரையும் விட வலுவான வேலையாட்கள் யாரு அப்படின்னு கேக்குறாரு. இந்த பழைய உலகத்தை சுத்தப்படுத்தக்கூடிய எல்லாரையும் விட வலிமையான வேலையாட்கள் யாருன்னு கேட்டா இயற்கை சீற்றங்கள் தான். நிலநடுக்கம், பூகம்பம், வெள்ளம், இந்த மாதிரி அதுதான் சுத்தமாக்குது. ராவண ராஜ்யம் இல்லையா, நான் பண்றது கிடையாது அப்படின்னு பாபா சொல்றாரு. நான் எதுக்கும் நான் கட்டளை கொடுக்கறது கிடையாது, டிராமா அப்படி அது நடக்குது. ராவண ராஜ்யம் இல்லையா அப்படிங்கிறாரு. நான் யாருக்கும் உத்தரவு கொடுக்கறது இல்ல. தந்தை எப்படி குழந்தைகளை அழிப்பார் அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா ஜென்ரலாவே நம்ம பாரு, கடவுள், அதாவது இந்த மாதிரி அழிவு நடந்தாதான் கடவுள் இருக்காரு அப்படின்னுவாங்க. ஆனா அதுவா என்னுடைய மகிமை? நான் உங்களை காப்பாத்துறதுக்காக வரேன், என்ன போய் இப்படி சொல்றீங்களே அப்படின்ற. அடுத்தது என்ன சொல்றாரு பாபா? குறிப்பாக இந்த மன்மனாபவ மந்திரத்தை பற்றி தான் அதிகமா பாபா சொல்லியிருக்கிறாரு. கீதையிலும் இருக்குது, ஆனா அதோடைய அர்த்தம் யாருக்குமே தெரியல. ஏன்னா சொன்னவர் பேரையே மாத்திட்டாங்க இல்லையா. சிவனை உருவம், அதாவது உடல் இல்லாத சிவனை நினைக்கிறதுக்கும் அழகான கிருஷ்ணரை நினைக்கிறதுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது. அது அப்புறம் என்ன சொல்ற? பாபா கிட்ட இருக்கிற ஞானத்தை அவரு சொல்றாரு, குழந்தைங்க அதை அப்படியே தாரணை பண்ண வேண்டியதுதான். ஸோ இதுதான் ஒரு கடலையே அகத்தியர் குடித்தார்னு சொல்றது நம்மளுடைய மகிமை தான். தந்தையின் ஆத்மாவில ஞானம் உள்ளது, குழந்தைகளுடைய ஆத்மாதான் தாரணை செய்கிறது. மற்றபடி எளிதாக புரிய வைப்பதற்காக தான் இந்த படங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டன அப்படிங்கிறாரு. உங்களோட புத்தியில முழு ஞானம் உள்ளது. உண்மையில் ஆதி சனாதன தேவதா தர்மம் இருந்தது, வேறு எந்த கண்டமும் இருக்கவில்லை. அப்போ பின்னால் தான் இந்த கண்டங்கள் சேர்ந்துள்ளன. எனவே அந்த படத்தையும் ஒரு மூலையில் வைத்து விட வேண்டும். பாரதத்தில் இவர்களோட ராஜ்யம் இருக்கும் பொழுது வேற எந்த தர்மமும் இருக்கவில்லை என்பதை அதில் காண்பிக்கணுமா நம்ம. இப்பொழுதே எத்தனை தர்மங்கள் உள்ளன, பிறகு இவை அனைத்தும் இருக்காது. இது பாபாவின் திட்டமாகும். அவர்களுக்கு பாவம் எவ்வளவு கவலை இருக்கிறது அப்படிங்கிறாரு. மனிதர்கள் ஆதாம்ல இருந்து தோன்றினாங்க, ஒருத்தர்ல இருந்து தோன்றினாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு கண்டத்துல இருந்துதான் தோன்றிச்சுன்றது அவங்களுக்கு தெரியல இல்லையா. பாரதம் மட்டும்தான் இருந்துச்சு, மீண்டும் அதுதான் இருக்க போகுதுன்றத மேப் வச்சு புரிய வைங்க அப்படின்னு சொல்றாரு. பிரம்மா மூலமாக ஸ்தாபனை. ஆனா எதுடைய ஸ்தாபனை? இந்த அழுக்கான உலகத்தைய கடவுள் படைப்பார், புது உலகத்தை தான் படைப்பார். அது யமுனை நதிக்கரையில படைக்கிறார். இந்த இத்தனை தர்மங்கள் இருக்காது, எதுவுமே இருக்காது. சின்ன மரம், இளந்தளிரா இருக்குது. சோ அங்க ஒரே மொழி, ஒரே வழி, ஒரே ராஜ்யம், இது மட்டும்தான் இருக்கும். அதனால அங்க துக்கத்தின் பேரடையாளமே இருக்காது. நிறைய வந்தாதான் பிரச்சனையே இல்லையா. கம்மியா இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. அங்க ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எல்லாமே இருந்தது. ஆரோக்கியம், செல்வம், சுகம் எல்லாம் இருந்தது. பாரதம் புதிதாக இருக்கும்போது ஆயுளும் மிக நீண்டதாக இருந்தது, ஏனெனில் தூய்மை இருந்தது. இந்த பவித்ரா இருக்கும் பொழுது மனிதர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். தூய்மையற்று இருக்கும் பொழுது பாருங்கள் மனிதர்கள் நிலைமை என்னவாக ஆகிவிடுகிறது. அமர்ந்தபடியே அகால கொரோனா தடுப்பூசி போட்ட அப்புறம் டக்கு டக்குன்னு இறக்குறாங்கன்றாங்க. ஆனால் அது தடுப்பூசி காரணமோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனால் மனிதர்களுக்குள்ள காமம் அதிகமாயிடுச்சு, அதனாலதான் இறக்குறாங்கன்றது மனிதன் கற்பனையிலே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. அதனாலதான் ஆயுள் குறையுது, இவ்வளவு துக்கம் இருக்குது அப்படின்னு பாபா சொல்றாரு. அங்க யாருமே தீர்க்காயுசு இல்லாமல் இறக்க மாட்டாங்க. அந்த 150 வருடம் ஆவரேஜா தொட்ட பிறகுதான் சரீரத்தை விடுவாங்க. மெயினா நம்ம புரிய வைக்கிற விதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா,
எல்லையற்ற தந்தையை நினைக்கணும். ஏன்னா அவரால மட்டும்தான் நம்ம தூய்மையாகி சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்படிங்கிறது வந்து மெயினா இருக்கணும். நீங்க எதை சொல்லி வந்தாலும் இது மெயினா உள்ள போயிடணும், அவங்களுக்குள்ள தாரணை ஆயிடணும்ன்ற. ம். அடுத்தது என்ன சொல்றாரு? இந்த லக்ஷ்மி நாராயணன் எங்க போனாங்க அப்படின்னு கேளுங்க. ம். யாராவது சொல்ல ம். முடியுதா பாப்போம். ம். ம். உங்களுக்கு குழப்பம் தேவையில்லை. ஏன்னா இங்க கடவுள் சொல்றாரு, ஒருவேளை இது உண்மையா இருக்குமா போய். ஏன்னா அதுக்கு கூட அவங்க ஏதோ பதில் சொல்லுவாங்க. அவங்க அப்படியே மேல போயிட்டாங்க இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு ம். குழப்பமே தேவையில்ல. அவங்க இப்ப மனிதர்கள் எழுதுனதை கேட்டே அவ்வளவு அத்தாரிட்டியா பேசுறாங்கன்னா, ம். கடவுளுடைய ஞானத்தை கேட்டு நீங்க எவ்வளவு அத்தாரிட்டியா பேசணும். ஆனா பேசணும். பணிவோடவும் ஆமா. பேசணும். அதுவும் ரொம்ப முக்கியம். அத்தாரிட்டியும் இருக்கணும், பணிவும் இருக்கணும். கனிவும் இருக்கணும். ஆமா. ஆஹ் ஸோ புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் புரிய வைங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்டாலே அவங்க ஆச்சரியப்படுவாங்க. ஆமா இல்ல, நம்ம இதை யோசிக்கவே இல்லையே. அதாவது ஹிஸ்டரி சேனல்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் போட்டாங்க. கோயில்ல வந்து அந்த ம். விமானம்னு சொல்லுவாங்க இல்லையா, மேல அந்த கோபுரத்தை. ஆமா. ஸோ அப்ப ம். விமானம்னா பறக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அப்ப ம். இவங்க ம். எல்லாம் ஆமா. அப்படியே மேல போயிட்டாங்களாம். அதனாலதான் அப்படி போட்டிருக்குதாம். இவங்க வந்து ஆஹா. ஏலியன்ஸ் அங்க இருந்து இங்க வந்தாங்க, வந்து போனதுனாலதான் அந்த ஷேப்ல கட்டுறாங்க. எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க ஓ. பாருங்க. இல்லையா? சரி. ஆஹ் ஆனா நம்ம டக்குன்னு சொல்லலாம், எங்க ராஜ்யம் ம். இருந்தது தங்க யுகத்துல, எங்க தர்மம் ம். மட்டும்தான் இருக்கும். அங்க எல்லாமே புத்தம் ம். புதியதா, அளவற்ற தங்கம், அதுவும் சுத்தமான ம். தங்கம். இன்னைக்கு ஆமா. எல்லாமே கவரிங், இமிடேஷன் ஜுவல்லரி தான். ம். எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னா ம். கண்டுபிடிக்க முடியல. ம். அதனால தானே பேங்க்ல வச்சுட்டு இது நம்ம நகை தானே கண்டுபிடிக்க முடியல நிறைய பேருக்கு. அப்புறம் போலி போய் மாத்திடுறாங்க. ஆமா. அடகு வைக்கும் போதுதான் ம். தெரியுது இது இமிடேஷன் ஜுவல்லரின்ட்டு. ஏன்னா பொய்யான ஆமா. மாயை, பொய்யான சொத்து, எல்லாமே பொய் இங்க. இதுதான். ஆமா. உம் அங்க இந்த பொய்க்கே வேலை கிடையாது. ஆமா. அங்க வந்து ஒரு ரத்தின கற்களால பில்டிங்கே கட்டுறாங்க, தங்கத்தினால கட்டுறாங்க அப்படின்னா அங்க டெக்னாலஜி எப்படி இருக்கும்? So, அப்ப ம். அந்த மாதிரி நபர்கள் இங்க இருந்து தான் உருவாகிட்டு இருக்கிறாங்கன்ற ஆமா. அந்த ம். ஆராய்ச்சி எல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்குது. ம். சோ அதே விநாசத்தை பொழுது ம், எல்லாம் பூமிக்குள் போயிடும். இவ்வளவு பெரிய பெரிய கற்கள், வைரங்கள் ஆகியவற்றை கட்டிடங்கள் பதிக்க முடியும். இவையெல்லாம் எங்கிருந்து வந்திருக்க கூடும்? யார் அறுத்து எடுப்பார்கள்? இந்தியாவில் கூட நிபுணர்கள், எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறார்கள் இல்லையா? கண்டிப்பா. திறமைசாலியாக ஆகிக்கொண்டே செல்கிறார்கள். ம், பிறகு அங்கு இந்த திறமைகளை எடுத்து கொண்டு வருவார்கள் அல்லவா? ம், அங்க வந்துருவாங்க எல்லாரும் இந்த திறமையோட. கண்டிப்பா. அதே மாதிரி இந்த சயின்ஸ் வளர்ச்சி எல்லாம் பாபா வந்த பிறகுதான் நடக்குது. கடைசி 100 ம். வருடத்தில் தான் அசுர வளர்ச்சி. ஏன்னா சொர்க்கத்துக்கு ம். தயாராகிறாங்க, அது தெரியல மனிதர்களுக்கு. ம். ஸோ அங்க வந்து விமானம் ஒருபொழுதும் ஆக்சிடென்ட் ஆகாது. இங்க மாசத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. இப்ப ட்ரெயினும் ஆகுது. இதெல்லாம் ஆமா. இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. டக்கு 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 ஆமா. டக்குன்னு என்ன காரணத்தினால வெடிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ம். ஸோ போக போக எல்லா காட்சியும் கிடைக்கும். ஏன்னா இப்ப வெளிநாட்டுல இருந்து பாரதத்துக்கு வரும்போது ஏரோப்ளேன்ல வரும்போதே கண்டுபிடிச்சிடுவாங்களாம், இது நம்ம பாரதம் ம். வந்துச்சு. சந்தோஷம் இருக்குமா அந்த மரங்களை எல்லாம் ம். பார்க்கும்போதே. அந்த ஆமா. மாதிரி ம். நமக்கும் அந்த ம். சொர்க்கம் நெருக்கத்தில் வரும்போது காட்சி கிடைக்கும். அப்ப நம்ம ம். தெரிஞ்சுக்கலாம், வந்துட்டோம், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இல்லையா? இந்த இந்த ம். டைம் டிராவல் பண்றது நாம தான். ஆமா. மனிதர்கள் வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறாங்க டைம் டிராவல். மீண்டும் அந்த பழைய 5000 வருடத்துக்கு முன்னாடி இருந்த இடத்துக்கு நாம போறோம். முன்னாடி போலாம். உம் ஆமா. பக்தி மார்க்கத்துல கூட கடவுளை நினைச்சோம். ஆனா அவரு சின்னதா இருக்காரா, பெருசா இருக்காரா, எதை பத்தியும் தெரியாமலே நினைச்சோம். ஆனா ஆமா. புருவ மத்தியில் ஒரு அதிசய நட்சத்திரம் கடவுள் அப்படி ம். இருக்கிறாருன்னு வள்ளலார்லாம் சொல்றாங்க, புருவ மத்தியில இருக்காருன்ட்டு. ஆமா. சோ அவர் இருக்காரோ ஆனா இல்லையோ. பரமாத்மா எங்க இருக்காரு, ம் எப்படி இருப்பாரு அது மட்டும் தெரியாது. ஆத்மா கூட தெரியாது. கண்டுபிடிச்சிட்டாங்க புருவ ஆஹ் மத்தியில இருக்கு அப்படின்ட்டு. இல்ல, பரமாத்மாவே பரமாத்மா பரமாத்மாவே அங்க இருக்காருன்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. வள்ளலார். சரி, அப்படி ம். இருக்கிறதா வச்சுக்கிட்டாலும் அவர் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளியா தானே இருப்பாரு. அப்ப எப்படி பெருசா ஆமா. இருப்பாரு அப்படின்னு கேக்குறேன். ம். ம். ஆஹ் சோ கடவுள் கிட்டதான் எல்லா தெய்வீக குணங்களும் ஞானத்தின் ம். கடலாகவும் இருக்கிற.
அவர் கொடுக்கும் பொழுது மட்டும்தான் இதை நாம கேள்வியே படுறோம். இதுக்கு முன்னாடி சொர்க்கத்தை ஆண்டதே நாம தான். இதே பூமி தான் சொர்க்கமா இருந்துச்சுன்னு எந்த வேதத்திலயும் கிடையாது. ஆனா குரான்ல எழுதி இருக்கும். இந்த மாதிரி ஞானத்தை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்க? அப்படியே பைபிளுடைய ஜெராக்ஸ் தான் குரான். அதுதான் பைபிள்ல ஏற்கனவே இருக்கு. அப்ப இங்க கொடுக்கிற ஞானம் அங்க வெளிப்படுது. இங்க இருக்கிற விஷயம் தான் எங்கேயும் கிடையாது. இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பக்தி பக்தி பக்தி. ஏன்னா ஆத்மாவை கண்ணால பார்க்க முடியாதே. அப்ப ஆத்மாவுடைய தந்தையும் உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் யார உலகத்துக்கு அதிபதியா ஆக்குறாரோ அவருடைய பெயரை போட்டு விடுகிறார்கள். கரெக்ட். கிருஷ்ணரோ அதிபதி ஆகிறவங்கள போட்டுறாங்க, ஆக்குறவங்கள போடல, மறைச்சிட்டாங்க. கரெக்ட். நிறைய கட்டுக்கதைகள். 1000 சூரியன் பிரகாசமானவர், அவரு எரிச்சிடுவாரு. பாபா சொல்றாரு, நான் எப்படி குழந்தைய எரிப்பேன்? அப்ப அவர் அப்பான்றது தெரியல உங்களுக்கு. இப்படி அதனாலதான் முஸ்லிம்கள் அப்பான்னு ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் பயங்கரமானவர்ன்றாங்க. அப்பா அப்படி இருக்க மாட்டாருன்னு தெரியும்ல. அடுத்தது பாபா சொல்றாரு, இயற்கையை அழிக்கிறதுக்கு நான் ஒன்னும் கட்டளை இடல, அணுகுண்ட தயாரிக்க நான் ஒன்னும் கட்டளை இடல, பண்ணதெல்லாம் ராவணன், பழி ஏமாலையான்னு கேக்குறாரு. இல்லையா? சொல்லுங்க சிஸ்டர். கடைசியில எவ்வளவு பேர் இறக்கிறார்கள் இந்த விநாசம் வரும்போது. கடைசியில் எல்லாவற்றையும் எரித்து விடுவார்கள். இது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுள்ள விளையாட்டு ஆகும். ரிப்பீட், திரும்ப திரும்ப நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. மற்றபடி சங்கரன் நெற்றிக்கண்ணை திறந்தால் விநாசம் ஆகி விடுகிறது என்பதல்ல. இவற்றை இறை சேதங்கள் என்று கூட கூற மாட்டார்கள். இவை இயற்கையானதே ஆகும். கடவுள் கோபம் கொண்டாருன்னுவாங்க. நான் என்ன பண்ண, நடக்கிறது ராவண ராஜ்யம், நான் என்ன பண்ண முடியும்ன்ற. அவரு ரகசியமா சொர்க்கத்தை தான் ஸ்தாபனை பண்ணிட்டு போறாரு. மற்றபடி துக்கம் கொடுக்கிற விஷயமே பாபா வாயில இருந்தே வராது. ஆனா அங்க கீதை எல்லாத்திலயும் கொலை பண்ண சொன்னாரு அப்படின்னு எழுதி வச்சுட்டாங்க. சோ பாபா காட்டுறதோ சுகத்தின் பாதை. அவர் எப்படி துக்கத்தின் வழியை காட்டுவார்? வீடு பழத்தானா இடிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி உலகம் மோசமாயிடுச்சு, அசுர புத்தி உடையவர்கள் ஆகிட்டாங்க, அதனால அழிக்கப்படுது. ஆனால் கடவுளுடைய இந்த ஞானம் பெற்ற அந்த புத்தி உடையவர்கள் கிட்ட கொலை பண்ற சிந்தனை கூட வராது. சோ பாபா மதுபன்ல இருந்தாலும் எந்த குழந்தை அன்பா நினைக்கிறாங்களோ, சேவை செய்யறாங்களோ, அவங்க மேலதான் என் பார்வைப்படுது. அவங்க டெல்லியில இருக்கலாம், தமிழ்நாட்டுல இருக்கலாம், எந்த நாட்டுல வேணாலும் இருக்கலாம். ஆனா பாபாவுடைய பார்வை சேவாதாரி குழந்தைங்க மேலதான் அதிகமா படுது. அஞ்ஞானிகளே நினைக்கிறேன். ஏன்னா நான் கூப்பிட்டு போனோம்ல, இப்ப சமீபமா சொன்னாரு, அந்த கடைசி சுவாசம் வரைக்கும் இந்த குழந்தைய நான் மாத்த முடியாதா, சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக முடியாதான்னு ஏங்குறாராம் பாபா. இவ்வளவு அதனாலதான் அன்பு கடல் அவர். இன்னைக்கு இதையும் சொல்றாரு பாருங்க, யார் என்னை நினைவும் செய்யவில்லை என்றாலும் கூட நான் எல்லாரையும் நினைவு செய்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாரையும் கூட்டிட்டு போகணும்ல, அழைச்சிட்டு போக வேண்டியது. இந்த குழந்தைய எப்படி மாத்துறதுன்னு யோசிக்கிறார். நம்மள பாபா எப்படி மாத்துறாரு? நம்ம என்ன பாபா நினைச்சிட்டு இருந்தோம்? நான் நாஸ்திகனா வேற இருந்தேன், அப்பயும் நினைச்சிருக்கிறாரு பாருங்க, இல்லையா? அதனால எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசிரியர் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை கொடுக்கிற ஞானத்தை கொடுக்கிறாருன்ற அந்த போதை அனுபவம் ஆகிட்டே இருக்கணும்ன்ற. அது எப்ப அனுபவம் ஆகும்னா, நீங்க அதை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தாதான் அனுபவம் ஆகும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. வரதானமே அதுதான். சோ கோடியில ஒரு சிலர் தான் இந்த ஞானத்தை கேக்குறாங்க. 4 நாள் குழந்தையா இருக்கலாம், ஒரு நாள் குழந்தையா இருக்கலாம், எப்படியா இருந்தாலும் நதியை கடந்து வந்துட்டீங்க இல்லையா? கிருஷ்ணர் பிறந்த உடனே நதியை கடந்து வந்துறாரு இல்ல, அந்த மாதிரி கடந்து வந்துட்டோம் நாம இல்லையா? எப்ப பாபா குழந்தையானீங்களோ கலியுகத்தை விட்டு வந்துட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். பாபா வந்த உடனே நேரத்தை வீணாக்குறது இல்ல, டக்குன்னு சேவையை ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ ஒரு ஸ்கூலுக்கு டீச்சர் வராங்க புதுசா அப்படின்னா, உங்க பேரெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, அதுலயே அன்னைக்கு ஃபுல்லா போயிடும். பாபா அதெல்லாம் எதுவும் கேட்கல, எடுத்த உடனே கேட்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா
கிருஷ்ணர் எழுதினதாக சொன்னப்பட்ட அந்த கீதைக்கும், கிருஷ்ணர் சொன்னதாக சொன்னப்பட்ட கீதைக்கும், உண்மையிலே சிவபாபா சொல்ற கீதைக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குதுன்ற. சத்தியுகத்துல அவ்வளவு சந்தோஷம். சத்தியுகத்துல மட்டும் இல்ல, முக்கா பங்கு 3500 வருஷம் சந்தோஷம்ன்ற. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம். கலியுகத்துல கூட 500 வருஷம் சந்தோஷமா தான் இருந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் யுத்தமே ஸ்டார்ட் ஆகுதுன்ற. இப்ப எவ்வளவு சூப்பரான இடம். அடுத்தது யுத்தமும் இருக்காது, நோயும் இருக்காது. எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு? அந்த தானியங்களை சாப்பிடுற இந்த பூச்சி வெட்டுக்கிளி போன்றதும் இருக்காது. அதனாலதான் அதுக்கு பேர் சொர்க்கம். இல்ல இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை, எலி சாப்பிட்டுருது, வெட்டுக்கிளி சாப்பிட்டுருது, என்னென்னமோ பூச்சி வந்து சாப்பிடுறது, எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி உலகத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன், அங்க எந்த தர்மமும் இருக்காது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நரகத்துல வரும்போது கூட மற்ற தர்மம் வேற இடத்துலதான் தோன்றுது, இங்க கிடையாது. ஆனால் நமக்கு அப்பயும் பிரச்சனை கிடையாது. கடவுளை தெரிந்தவர்கள் உங்களை தவிர யாருமே கிடையாது. அவங்கள கேட்டா கடவுளை பத்தி தெரியாதுன்னுவாங்க, இல்லது பேருரூபம் கிடையாதுன்னுவாங்க. பேருரூபமே இல்லைன்னா அவருக்கு இடமும் இருக்காதே. அவருடைய துல்லியமான அறிமுகம் உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குதுன்ற. வரதானம் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன சொல்றாரு சிஸ்டர் வரதானத்துல? சர்வ பிராப்திகளை நினைவில் வெளிப்படையாக இமர்ஜ் வைத்து சதா நிறைவாக இருக்கக்கூடிய திருப்தியான ஆத்மா ஆகுக. பிராப்திகள் எல்லாத்தையும் நம்ம எமர்ஜ் பண்ணணும். கரெக்ட். பண்ணி சதா நிறைவா திருப்தியா இருக்கணும். அதுதான் முக்கியம். பாபா கிட்ட அடையிறது முக்கியம் இல்ல, அடைஞ்சதை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த நிரம்பிய தன்மை, அந்த ஆனந்தம், அதுல எதை இழந்தாலும் நமக்கு கவலையே இருக்காது. கிரிதர கோபாலன்னு மீரா போனாங்க பாருங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு கூட எதையும் அடையிறது கிடையாது, இருந்தாலும் ஒரு போதை. ஆனா உண்மையிலே அடையிறோம்னா அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். அவங்க ரஜோ பிரதானமா இருந்தாங்க, அவங்களுக்கு சக்தி இருந்துச்சு. இங்க விட்டா குப்பை உட்கார்ந்துக்குது மனசுல. அப்ப இத நினைச்சு பாருங்க, பாபாவுக்கு முன்னாடி நான் எவ்வளவு கோபப்பட்டேன், இந்த அளவுக்கு தூய்மையா இருந்தேனா, வீண் விஷயங்கள்ல எவ்வளவு நேரத்தை வீணாக்கி இருப்பேன், வெளி உலகத்துல எவ்வளவு சுத்தி அலைஞ்சிருப்பேன், எல்லாத்துல இப்ப எனக்குள்ளே உட்கார்ந்த இடத்துல ஆனந்தத்தை அனுபவம் செய்யறேனே, எவ்வளவு பெரிய பாக்கியம். எதை இழந்தாலும் சந்தோஷம் குறையவே மாட்டேங்குதே. இந்த திருப்தி மட்டும் இருந்துச்சுன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாதுன்ற, உங்க சந்தோஷத்தை யாரும் கெடுக்க முடியாதுன்ற. ஏன்னா திருப்தி தான் இருக்கிறதுல மிகப்பெரிய பொக்கிஷம் பாபா கொடுக்கறதுல. இப்ப இந்த நரகத்துல இருக்கிறவங்களை இட்டுட்டு போய் சொர்க்கத்துல விட்டாலும் திருப்தியா இருக்க, என்னடா நம்மள விட அவன் பெரிய பில்டிங் வச்சிருக்கிறான். திருப்தி தான் மெயின். அதே மாதிரி ஸ்லோகன்ல சொல்றாரு, பாபாவுடைய அன்பு ஊஞ்சல், பாபா எனக்கு என்னெல்லாம் கொடுத்தாரு, இதை நினைச்சு நினைச்சு அந்த போதையில இருக்க வேண்டியது நாம தான். ஒண்ணுமே அடையாத நாயன்மார்களும் ஆழ்வார்களும் மயங்கி கடந்தாங்க, உண்மையில அடையிறது நாம. அந்த அன்புன்ற ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடின உழைப்பே அனுபவமாகாது இல்லையா? நமக்கு இது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. சுய புருஷார்த்தமும் சரி, எதை இழக்கிறதும் சரி, சேவையும் சரி, கடின உழைப்பே முடிஞ்சிடும். அந்த ஆனந்தம் அதான் பாபா சொல்றாரு, கடின உழைப்பு என் குழந்தைங்க பண்றது பிடிக்கலன்ற. இத தப்பா புரிஞ்சுட்டோ பாபா சேவை செய்யக்கூடாதுன்னு சொல்ற பிள்ளை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டாங்க பிள்ளை இருக்கு. தானாவே விடுபட்டுடும், முடிஞ்சு போயிடுங்கிறாரு. நீங்க பாட்டுக்கு ஆனந்தத்திலேயே அது பாட்டுக்கு பாபா ஞானத்தை கொடுக்கறத விட ஆனந்தம் உங்களுக்கு எதுவும் இல்லை. அவங்களுக்கு டிவி பார்த்த ஆனந்தம், தண்ணி அடிச்சா ஆனந்தம், நமக்கு அதெல்லாம் எரிச்சல் தான் கொடுக்கும். இதுதான் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். இதுல கடின உழைப்பே முடிஞ்சிடும் அப்படிங்கிற செம பவர்ஃபுல் முரளி. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. எல்லாருக்கும் தேங்க்யூ.